ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ளாத நபர்கள், ஜனங்கள் யாரும் இல்லை. தேவனை விசுவாசித்து தேவனை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் தன் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதன் போல ஆசீர்வாதம் பண்ணி நடத்துகிறார். வேதத்துல வாக்குத்தத்தத்தை பெற்ற மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. சம்பவத்தை உங்கள் முன்பதாக இன்றைக்கு நான் வைக்க வாஞ்சிக்கிறேன். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல நீங்கள் முழுசு வாசித்தால் இந்த காரியங்களை நீங்க பார்க்க முடியும். இடத்துல சவுலை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். சவுல் ராஜாவாக அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டபடியினால தேவன் ராஜாவா இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். இந்த சவுல் இந்த இடத்துல காணாமல் போன தன் தகப்பனுடைய கழுதையை தேடி இந்த இடத்துக்கு வருகிறான். அநேக இடங்களில் சுற்றி திரிகிறான். கழுதை கிடைக்கவில்லை. ஆனால் தன் ஊழியன் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து சாமுவேலை பார்க்க வருகிறான். சாமுவேலை பார்த்த உடனே சாமுவேல் முதல் சந்திப்பிலேயே சவுலை பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா சுகங்களை நீ அனுபவிப்பாய். பெலிஸ்தருடைய எல்லா கைகளிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுதலை ஆக்குவாய். அதற்காக தேவன் உன்னை தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சவுலை குறித்ததான எல்லா காரியங்களை இந்த முதல் சந்திப்பிலேயே சாமுவேலுக்கு சவுலுக்கு சொல்லுகிறார். வாக்கு தத்தத்தை, இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை பெற்றுக்கொண்ட சவுல் சாமுவேலோடு கூட நடந்து போகிறார். மேல் மலையில போன உடனே சாமுவேல் சொல்லுகிறாங்க, இந்த ராத்திரியில நீங்கள் என்னோடு தங்கியிருந்த காலையில நான் உங்களை அனுப்பி விடுவேன் என்று சொல்லி வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் சாமுவேல் கூட இருக்கிறார். அதே 9வது அதிகாரத்துல 26வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். சாமுவேல் மறுநாள் காலையில எழுந்து சவுலிடத்துல போய், சவுலே நீ எழுந்திரு, நான் உன்னை அனுப்பி கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். தேவ ஜனமே, இந்த இடத்துல நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டியது, வாக்குத்தத்த பண்ணப்பட்ட மனுஷன் இந்த இடத்துல தூங்கி கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு படுக்கும்போது யாராகிலும் வந்து என்னை எழுப்பினால் மட்டும்தான் நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லி இருக்கிற மனுஷன் உண்மையிலே அவனால ஜெய ஜீவிதத்தை செய்ய முடியாது. சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால் சாமுவேல் வந்து காலையில் அவனை எழுப்புகிறார். சவுலே நீ எழுந்திரு என்று சொல்லி. அப்பொழுது சவுல் எழுந்திருக்கிறான். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் இடத்துல படுத்து கொண்டு விட்டான். இன்றைக்கு தேவ ஜனமே, நீ அநேக வாக்குத்தத்தங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறாய். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நீ தூங்கி விடுகிற நேரத்துல யாராகிலும் வந்து என்னை எழுப்பணும், யாராகிலும் என்னை வந்து உற்சாகப்படுத்தணும், யாராகிலும் என்னை கை கொடுத்து எழுப்பணும், அப்பொழுதுதான் நான் எழுந்திருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமா உன்னால் ஜெய ஜீவிதம் பண்ண முடியாது. நான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வாக்கு தத்தத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு, வாக்கு தத்தத்துல ஜெய ஜீவிதத்தை செய்வதற்கு நீயே எழுந்திருக்கணும். காலையில யாராகிலும் வந்து என்னை எழுப்பினால் மட்டும்தான் நான் எழும்புவேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீ உன்னால ஜெய ஜீவிதம் பண்ணவே முடியாது. ஆனபடினால சவுல் ஆரம்பத்திலே தன்னுடைய பலவீனங்களை காண்பித்து விட்டான். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ, யாராகிலும் வந்து என்னை கைப்பிடித்து தூக்கணும், யாராகிலும் வந்து என்னை உற்சாகப்படுத்தணும் என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறாது. நீ இருக்கிற இடத்துல, விழுந்த இடத்துல, படுத்து கொண்டிருக்கிற இடத்துல வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட நீயே எழும்பு, நீயே எழும்பு. எழும்பி தேவனுடைய வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக செயல்படு, கிரிய செய். அக்னியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். யாராகிலும் வரணும் என்று சொல்லி நீ காத்து கொண்டிருந்தால் நிச்சயமாய் நான் சொல்லுவேன், கல்லறைக்கு போகிற வரைக்கும் காத்து கொண்டிருக்கணும். ஆனால் நான் எழுந்திருப்பேன் என் தேவனுக்காக. ஆனபடினால தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்துல பேச சபைக்கு சொல்லும் போது சொல்றாங்க, எந்த இடத்துல விழுந்தையோ அதே இடத்துல எழும்பு என்று சொல்லி. யாராகிலும் வந்து தூக்கணும்னு நினைக்காதீங்க, நான் எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை நடத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெய ஜீவிதத்தை செய்கிற கிருபையை
கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். இந்த சின்ன விஷயத்துல நீங்கள் கீழ்ப்படிந்தோமானால் நிச்சயமா எழுப்புதல் கர்த்தர் எங்கள் மூலமாய் ஆரம்பிப்பார். God bless you.